வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ஒரு சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். இது ஒரு ரச சாதம், சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள்: வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம், புளிப்பாயிரும். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோவுக்கு இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, கசகசா வீட்டில் என்ன இருக்கோ அதை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். கிராம்பை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கோங்க, எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா இந்த சிக்கன் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வர்றப்ப 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி விட்டு செய்கிறப்ப தான் அந்த மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கனுடைய மணமும் ருசியும். அதனால் நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு, அப்போ சீக்கிரம் வதங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும், தூள் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது வரையும் நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ சுத்தப்படுத்திட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் அதிக அளவு எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு வதங்கி வர்றப்ப இந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு
ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். சிக்கன் சேர்த்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு, ஏற்கனவே சிக்கனில் தக்காளி வதங்கினதெல்லாம் கொஞ்சம் நீர் சத்து இருக்குது. அதிலே வேகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன். அதனால் நான் தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்கலை. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த சிக்கனில் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் அந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து இந்த மாதிரி சிக்கன்லேயே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு காஷ்மீர் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, கறி மசாலா வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தூள் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனில் இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வேக விடுங்க. அப்போ தான் நல்லா கறியில் வந்து மசாலா எல்லாமே சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரணும். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனில் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சிக்கன் தொக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகாத்தூள் வந்து காரம் இருக்காது, கலர் தான் அதிகமாக தெரியும். கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.